பண்பான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு வீடியோல ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். புரோட்டீன் லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டு வருவோமா? ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சுக்குவோம். இந்த பாத்திரம் வச்சுக்குவோம். அடுப்பு பற்ற வச்சு பாத்திரம் வச்சதுக்கு அப்புறம் தான் தேவையான பொருட்கள் என்னன்னே சொல்ல போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மக்கானான்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம தாமரை விதை இருக்குல்ல, அது இங்கிலீஷில் சொன்னால் ஃபாக்ஸ் சீடு. ஃபஸ்ட்டு வறுத்துக்கிட்டே நான் இதில் உள்ள நல்ல குணங்கள் என்னெல்லான்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இதில் நிறைய நார் சத்து இருக்குது. ஃபைபரும் ப்ரோட்டீனும் இதில் ரொம்ப இருக்குது. இது ஒரு எக்ஸலண்ட் லோ கேலரி லோ ஃபேட் ஸ்நாக். நமக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு இருக்கும், ஆனால் குண்டாயிருவோமோ கேலரி கூடிருமோ அப்படின்லாம் தோணும்ல, அதுக்கு இது பெஸ்ட்டு. இதில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப லோவாக இருக்கிறதுனால பிளட் சுகர் ஸ்டேபிளாக வச்சுக்கும். இன்சுலின் சுரக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் உள்ள கால்சியமும் மெக்னீஷியமும் போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட் வாரத்தில் 3 நாளாவது இது கண்டிப்பாக சாப்பிட்ணும். நான் இப்போ போடுற ஹார்மோன் இன்ஜெக்ஷனுக்கு போன் ரொம்ப அன்ஹெல்தி ஆகும். ஒரு மாதிரி போன்லாம் நொறுங்கி போகிற அளவில் ஆயிரும்னாக்கும் டாக்டர் பயமுறுத்தியிருக்காங்க. அதனால் இதெல்லாம் எது நல்லதுன்னு பார்த்து எடுத்துகிட்டு இருக்கேன். இதை சின்ன அடுப்பில் மாற்றிட்டு இந்த அடுப்பில் இன்னொன்று செய்வோம். இந்த சைடு இதை நான் வறுத்துட்டு இருப்பேன். கைவிடாமல் வறுக்கணும், இல்லைன்னா கருகிரும். இந்த இருக்குல்ல, இது நேச்சுரல் டாட்வா. இந்த மக்கானா இப்போது லுலுவில் ஹாஃப் தி ரேட்டுக்கு 600 ரூபாய்க்கு உள்ளது 300 ரூபாய்க்கு கிடச்சது. 200 கிராம்ஸ். இதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுறோம். கம்மியாக போதும், ஒரு ஸ்பூன் கூட வேண்டாம். டேட்ஸ் நான் அப்படி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். விதையெல்லாம் எடுத்துட்டு இதில் போட்டு லைட்டாக சூடாக்கணும். ஏன்னா டேட்ஸ் நீங்கள் பச்சையாக மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா மிக்சி உடஞ்சிரும். டேட்ஸ் சாஃப்டாக தானே இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம், ஆனால் மிக்சியில் போட்டால் மிக்சி பிளேடு போயிடும். அதனால் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு போட்டால் போதும். இது ரொம்ப வதங்கணும்லாம் இல்லை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ இதுதான், புரோட்டீன் பார். அதுக்கு இதெல்லாம் தான் போட்டேன். ஆனால் அது டேட்ஸை நல்லா அரைச்சிட்டு நெய்யிலேயே வதக்கணும், அல்வா மாதிரி கிண்டணும். இது அதெல்லாம் தேவையில்லை. இது லைட்டாக சூடானும், அவ்வளோதான். இப்போது இதுக்கு தேவையான பொருட்களும் சைமல்டேனியஸாக பார்த்துருவோமா? இதுக்கு சன்ஃப்ளவர் சீடு விலை கம்மி, ஒரு கிலோவே 200 ருபீஸ் தான். ஆனால் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப இருக்குது. இது ஆல்மண்ட், பாதாம், இது எல்லாமே நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம பம்கின் சீடு, இதுவும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம நிலக்கடலை போடலாம், எள்ளு போடலாம். ஆனால் அது ரெண்டும் அதனோட ஃப்ளேவர்ஸ் டாமினண்ட் ஆகும். அது போட்டிங்கன்னா அது மட்டும் போட்ட மாதிரி தோணும். யாருக்காவது இது கொடுத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இது எள்ளு உருண்டை இல்லைன்னா கடலை உருண்டை அப்படிம்பாங்க. நம்ம இவ்வளோ ஆல்மண்டு மக்கானா அதெல்லாம் போட்டிருக்கோன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால தான் அந்த ரெண்டையும் தள்ளி வச்சுட்டேன் நான். அது பண்ணும்போது அதை மட்டும் தனியாக சேர்த்து பண்ணுவோம். இது பண்ணும்போது கொஞ்சம் ரிச் லட்டு. இது லைட்டாக சூடானா போதும். சூடானாலே கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும். அப்போது மிக்சியில் போடும்போது நமக்கு மிக்சிக்கு கேடு வராது. அட் த சேம் டைம் கொஞ்சம் அதில் இந்த தண்ணி பதம் இருக்கிறதுனால இது பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெய்யோ இல்லை சர்க்கரையோ அதெல்லாம் நிறைய போட வேண்டாம். இந்த மக்கானா நம்ம அரிசி மாவு போடுற மாதிரி இருக்கும், தண்ணி வாங்கும் அது. அதனால் நட்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா அதில் உள்ள எண்ணெய் மயம் இருக்கிறதுனால நமக்கு பிடிக்கிறதுக்கு வரும். மக்கானா போட்டிங்கன்னா அதுக்கு கொஞ்சம். இது நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன், ரெடி ஆயிடுச்சு. மாய்ஸ்டர் கண்டென்ட் வேணும், மக்கானா போடணும். அதனால தான் இது உடனே இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் எப்படி பவுட்ரு பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரொம்ப ஈஸி. இந்த வறுக்கணும், அவ்வளோதான். கொஞ்சம் வெயில் சமயத்தில் வறுத்தா அப்படியே வெந்து தனியாக உருகிரும். அதனால் நைட் சமயத்தில் வறுத்து வச்சிட்டோன்னா அப்புறம் எப்போ வேணாலும் உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் அப்படி தான் வறுத்து இப்படி டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இது நான் சாலடுக்கு எடுக்கணும்ல, அதுக்காக வறுத்து வச்சுருக்கேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் வறுத்துக்கிட்டே இருந்தால் அது ஒரு பெரிய வேலை. இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டேன் ரெண்டும். இது ஆறுனதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ நம்ம ஆரம்பிப்போமா? இதுக்கு அளவு எல்லாம் கரெக்டாக இந்த அளவு தான் போடணும்லாம் இல்லை. உங்களுக்கு எந்த நட்டு நிறைய பிடிக்குமோ அது கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்படி இல்லை கரெக்டாக அளவு வேணும்னு இருந்தீங்கன்னா எல்லாம் ஒரே அளவு, ஈச் 1 கப் 1.5 கப் அப்படி ஒரே அளவில் எடுத்துக்கிட்டால் போதும். கரெக்டாக ஒரே அளவு தான் வேணும்னு இல்லை. உங்களுக்கு எந்த நட் பிடிக்குமோ அது கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஆல்மண்ட் போடுறேன். பாதாம் பருப்பு இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது மைக்ரோவேவில் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறது எப்படின்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். மைக்ரோவேவில் தான் ரோஸ்ட் பண்ணேன். ஃபுல்லாக போட்டுருவோம். இதை ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணுவோம். இது நல்ல பவுட்ரு பண்ணணுன்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் 1-2 பொடி இருந்தாலும் பரவாயில்ல, அது கிடைக்கும்போது நல்லா இருக்கும். இப்போ ஆல்மண்ட் பவுட்ரு பண்ணிட்டோம், அதை இந்த பிளேட்டில் கொட்டிடுவோம். கொட்டியாச்சா? அடுத்தது இந்த பம்கின் சீடு. இதுவும் அப்படி தான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சதா. நான் ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ணுறதெல்லாம் காமிச்சா வீடியோ நீளும்னு சொல்லிட்டு தான் அது காமிக்கலை. இப்போ இதை பவுட்ரு பண்ணுவோம்.
இது கூடயே சன்ஃப்ளவர் சீடும் பவுடர் பண்ணிக்குவோம். சன்ஃப்ளவர் சீடு இதுவும் பவுட்ரு பண்ணிட்டோம். இது பாருங்கள், இதில் இந்த நட்ஸில் எண்ணெய் மயம் இருக்கிறதுனால இது பவுட்ரு பண்ணும்போதே இப்படி பிடிச்சிடலாம், அப்படி இருக்கும். அந்த ஆயில் வந்து ஊஸ் அவுட் ஆகி இப்படி வரும். அதனால் நமக்கு ஸ்வீட் நிறைய போட வேண்டாம். ஜாகரியோ இல்லைன்னா சுகரோ போட வேண்டிய தேவை வராது. அதுமாதிரி நெய்யும் நிறைய ஊற்ற வேண்டாம். நம்ம டேட்ஸ் இருக்குல்ல, அதை வச்சே இதை பிடிச்சிட்டா போதும். இப்போ நான் அந்த மக்கானா எடுத்துகிட்டு வரேன். அதான் மக்கானா நான் இப்படி வறுத்து வச்சுருக்கேன். இன்னமும் இதில் சூடு இருக்குது. இது வந்து பாப்கார்ன் மாதிரி தான் இருக்கும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். கை வச்சே இப்படி பிடிச்சிடலாம், அப்படி தான் இருக்கும். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டால் அதுதான் பாப்கார்ன் மாதிரி தான் இருக்கும். அதில் ஒன்றுமே இருக்காது. சும்மா நம்ம அரிசி பொரியல்லாம் இருக்குல்ல, அதில் என்ன டேஸ்ட் இருக்கும் அதை மாதிரி தான் இருக்கும். இது ஸ்பூன் வச்சு எடுத்து போட்டால் 4 நாள் ஆகும். இது போடும்போது நிறைய போட வேண்டாம். நிறைய போட்டால் இது மாவு மாதிரி, அரிசி மாவு மாதிரி இருக்குமா, அதனால் நமக்கு எண்ணெயோ சுகரோ நிறைய வேண்டி வரும். இன்னும் பிடிக்கிறதுக்கு அதுக்கு பைண்டிங் வேணும்ல, அதனால் இது கம்மியாக போடும். ஹெல்த்தியாக செய்யணுங்கிறதுனால நீங்கள் சர்க்கரையோ சுகரோ போடுறீங்கன்னா நிறைய எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். இது டக்குன்னு பவுடர் ஆயிரும். இப்போது இதில் இந்த டேட்ஸ் ஆறிடுச்சு. ஆறின டேட்ஸு இதில் போடுவோம். டேட்ஸும் அப்படி தான். லைன் டேட்ஸில் வந்து 1 வாங்கினா 1 ஃப்ரீ இருந்தது. உங்களுக்குலாம் அப்படி வருமானு தெரியல. நான் காய்கறி க்ளீன் பண்ணாலும் சரி, இல்லை இந்த டேட்ஸில் இருந்து கொட்டை எடுத்தாலும் சரி, டேட்ஸ் இருக்கிற பாகத்தில் அந்த கொட்டையை போட்டுருவேன். அது மாதிரி காய்கறியும் அப்படி தான். பீல் பண்ணி எடுக்கிறோன்னு வைங்களேன், பீல் வந்து நல்ல காய் கூட சேர்த்து போட்டுருவேன். எல்லாத்துக்கும் அப்படி வரும்ல, இங்கே உள்ளதை அங்கே மாற்றி போட்டுருவேன். இதையும் ஒரு அடி அடிப்போம். டேட்ஸ் வந்து நம்ம ஹல்வா மாதிரி சாஃப்டாக தான் இருக்கும். ஆனால் மிக்சியில் போட்டால் மிக்சி பிளேடு ரொம்ப கஷ்டப்படும். நல்லா இப்படி ஆயிடுச்சுல்ல. இப்போ இதை இதில் போடணும். இனி பகவான் கொடுத்த கை இருக்கோ இன்னும், அதை வச்சு இது வந்து நான் ஹெல்த்தியாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெறும் டேட்ஸ் மட்டும் போடுறேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா கொஞ்சம் சர்க்கரையோ சுகரோ ஹனியோ போட்டுக்கலாம். ஆனால் இந்த டேட்ஸில் உள்ள ஸ்வீட்டே நிறைய தான் இருக்கும். இதில் ஒரு டிப் என்னென்னா, பெரிய மிக்ஸி ஜாரில் இதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு அடி அடிச்சிட்டோம்னா நம்ம இவ்வளோ தூரம் இப்படி கை வச்சு கிளற வேண்டாம். அது இன்னும் ஈஸி. இது வந்து கைக்கு எக்ஸசைஸ் வேணும்ல. என்னோடய ஃபிசியோதெரபிஸ்ட் சொல்லியிருக்காங்க, கைக்கு நல்ல எக்ஸசைஸ் கொடுக்கணும். கை எக்ஸசைஸுக்கு ஒரு நாளைக்கு 4 ட்ரிப்பு அரிசி கழுவணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெபிள்ஸ் இருக்குல்ல, குட்டி குட்டி பெபிள்ஸ், அது வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சுண்டல் அப்படி ஏதாவது வச்சுட்டு அதை இப்படி கை வச்சு இப்படி 1/2 மணி நேரம் இப்படி கை வச்சு இப்படி கழுகணும். இதெல்லாம் கைக்கு நல்ல எக்ஸசைஸ். கை ஹெல்த்தியாக இருக்கும், நரம்புகளுக்கெல்லாம் நல்லது, கை பார்க்க அழகாக இருக்கும். இதை ஃபுல்லாக இதை மாதிரி பிசையணும். பிசைஞ்சிட்டு நான் காமிக்கிறேன், இல்லைன்னா வீடியோ 2 மணி நேரம் போகும். இப்போது இது நான் நல்ல கை வச்சு இப்படி பிசைஞ்சிட்டேன். இது நல்ல நரம்புகளுக்கு நல்ல எக்ஸசைஸ். கை வலிக்குது எனக்கு அந்த அளவுக்கு. இந்த டேட்ஸ் வந்து இது கூட சேர்ந்து மெர்ஜ் ஆகணும்ல, அது வரைக்கும் பிசையணும். இதை இப்படி சின்ன சின்ன லட்டுவாக பிடிச்சி வைக்கணும். இதில் 1-2 பொடியாத பருப்பு இருக்குல்ல, அது வாயில் கிடைக்கும் போது கடிக்கிறதுக்கு கிடைக்கும், நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா முழுசாக கேஷ்யூ நட்டோ இல்லைன்னா இதில் இருக்கிற நட்ஸ்லேயே கொஞ்சம் எடுத்து இதில் போட்டுட்டு பிடிச்சோன்னா நடுவில் அது கடிக்கிறதுக்கு கிடைக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே 2 உருண்டை சாப்பிட்டுட்டு ஒரு ஜூஸோ ஒரு கிளாஸ் பாலோ குடித்தா போதும். கம்ப்ளீட் மீல் இது. ஏன்னா ஃபைபர் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. இதில் இல்லாதது ஒன்றுமே இல்லை, எல்லாமே இருக்குது. முதல்லாம் ப்ரோட்டீன்னா என்னன்னே தெரியாது. இப்போ எந்த டாக்டர்னாலும் ஜிம் ட்ரெயினர்னாலும் ப்ரோட்டீன். இந்த ப்ரோட்டீன் இவ்வளோ நாளும் எங்கே போய் இருந்ததுன்னு தெரியல. இப்போ எல்லாரும் ப்ரோட்டீன் சாப்பிடுங்க. என்னைய டாக்டர் கேட்பாங்க, காலையில் என்ன சாப்பிட்டீங்க சாந்தி அப்படின்னு கேட்பாங்க. நான் அவசரமாக ஏதாவது காலையில் ஹாஸ்பிட்டல் போகிற அவசரத்தில் என்னமாவது இட்லி சட்னி தோசை சட்னி அப்படி ஏதாவது சாப்பிட்டு போயிருப்பேன். அது சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, இதில் ப்ரோட்டீன் எங்கே அப்படிம்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு சாம்பாராவது சாப்பிட்ருந்தீங்கன்னா சாம்பாரில் உள்ள பருப்பில் உள்ள ப்ரோட்டீன் இருக்குதுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உருண்டை ஃபுல்லாக உருட்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இல்லைன்னா இதை உருட்டிக்கிட்டே ஒரு 2 மணி நேரம்னாலும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். என்னோடய கத்தி நீங்கள் சகிக்கணும், அதுக்கு பெஸ்ட் இல்லை. நான் எல்லா உருண்டையும் இப்படி பிடிச்சிட்டேன். ஒரே அளவில் இருக்குல்ல இல்லையா? எனக்கு என்னமோ இன்றைக்கி ஒரே அளவில் பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது. பூஜா குட்டி பெங்களூர் போயிருக்கா, அதனால் எனக்கு நேரம் போகாததுனால இது செய்கிறேன். பூஜா குட்டிக்கிட்ட கேட்டால் சொல்வா, அம்மா எனக்கு அது பிடிக்காது, வேண்டாம் செய்யாதீங்கம்பா. உங்களுக்கு வேணால் நீங்கள் செஞ்சுக்கோங்க, எனக்கு கொடுக்காதீங்க அப்படின்பா. அவள் வேண்டான்னு சொல்கிறாள். அவன் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இது 2 ஒரு பிளேட்டில் வச்சு ஒரு மோரோ இல்லை ஒரு ஜூஸோ தண்ணியோ, அவள் பால் காஃபி குடிக்க மாட்டா. அதனால் இப்படி ஏதாவது ஒரு லிக்விடும் பக்கத்தில் வச்சுட்டா அவளுக்கே தெரியாமல் அவளே எடுத்து சாப்பிட்ருவா. அப்படி இல்லைன்னா இந்த ஸ்னிக்கர்ஸ் விளம்பரத்தில் சொல்லுவாங்களே, நீயா இருக்க மாட்டேன்னு பசி வந்தா, அதை மாதிரி அவள் என்னைய லெஃப்ட் ரைட் வாங்கிடுவா பசி தெரியாமல். அதனால் இதெல்லாம் என்னோடய ட்ரிக்கு அவளை ஏமாத்துறதுக்கு.
வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எண்ணத்தை கொண்டு பக்கத்தில் வச்சாலும் சரி அவளுக்கே தெரியாமல் எடுத்து சாப்பிட்ருவா. நான் சாப்பிட்டேனாம்மா அப்படின்னு என்கிட்ட கேட்பா. இந்த ப்ரோட்டீன் லட்டு ஹெல்த்துக்கு ரொம்ப 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 நல்லது. இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பல்லு போன பாட்டி வரைக்கும் சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லது. இதில் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் சுகரோ இல்லை கொழுப்புக்கு நெய்யோ அப்படி ஒன்றுமே சேர்க்கலை. அதனால் இது வந்து வெரி 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 ஹெல்த்தி ஸ்நாக்குன்னு சொல்வா, இல்லைன்னா சாப்பாடுன்னு சொல்லவா. இது மதியானம்னாலும் 2-3 உருண்டையை சாப்பிட்டுட்டு தண்ணி குடித்தா போதும். இது ஒரு மாதிரி ஃபில் ஆயிரும். இப்போது நிறையெல்லாம் சாப்பிட முடியாது, ஒரு உருண்டை சாப்பிட்டு தண்ணி குடித்தாலே நமக்கு போதும்னு ஆயிரும், பசி தாங்கும். இப்போ இது செஞ்சு பார்ப்பீங்க தானே. இதில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், ஜிம்முக்கு போகிற குட்டீஸு இல்லைன்னா கராத்தே வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் செய்கிற பிள்ளைங்க, டான்ஸுக்கு போகிற பிள்ளைங்களுக்கெல்லாம் இது வந்து பயங்கர ஸ்டாமினா கொடுக்கும். இப்படி பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சுட்டா போதும், கெட்டு போகாது என்ன, ஒரு வாரம் கூட இது நிற்காது, டக்கு டக்குன்னு குழந்தைங்க சாப்பிட்டுவாங்க. பூஜா குட்டி, அந்த ப்ரோட்டீன் லட்டு எப்படி இருக்குது? எங்கள் அம்மா வந்து ஆல் த வே ஃப்ரம் ட்ரிவாண்ட்ரம் என்னை பார்க்க வரும்போது கொண்டு வந்த ஜாமான். ரூம்னா கொஞ்சம் இப்படி தான் அசிங்கமாக இருக்கும். அடிப்பொலி சூப்பராக இருக்குது. எனக்கு பொதுவாக அந்த ட்ரை ஃப்ரூட் லட்டு பிடிக்காது, ஏன்னா அது கரன்னு நம்ம தொண்டையில் சிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது நல்லா இருக்குது, சாஃப்டாக இருக்கும். வெரி நைஸ் ரெசிபி. தேங்க்யூ சாந்தி ஃபார் பிரிங்கிங் மீ திஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? தேங்க்யூ.